வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் விஷயம். வாழ்க்கையில 1000 பேர் வருவாங்க, போவாங்க. ஆனா, உங்களாவே ஏத்துக்கிறது, நீங்க எந்த தப்பு செஞ்சாலும் உங்கள ஒரு நல்லவனாவே பார்க்கறது உங்க குடும்பத்தால மட்டுமே முடியும். அதுதான் எல்லாமே. அதுக்காக யாரையுமே, எதுக்காகவுமே விட்றாதீங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் விஷயம். அதாவது வாழ்க்கையில 1000 பேர் வருவாங்க, போவாங்க. ஆனா எல்லாருமே உங்களாவே ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க சின்ன தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு பெரிய தப்பா தான் இருக்கும். ஸோ அதனால அவங்கள விட்டுருங்க. உங்க குடும்பம் தான் எல்லாமே. ஸோ உங்க குடும்பத்தில இருக்க யாருமே நீங்க எவ்வளோ பெரிய தப்பா பார்த்தாலும், கொலையே பண்ணிட்டு வந்தாலும், உங்கள உங்களாவே பார்ப்பாங்க. உங்க மேல பாசம் மட்டுமே காமிப்பாங்க. ஓகே. மெயின் மேட்டருக்குள்ள வந்துடலாம். குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஓஜி சம்பவம் பாடல் வெளியாகியிருக்கு. ஸோ இந்த ஓஜி சம்பவம் பாடல் இதுக்கு முன்பு வந்த பாடலோட ரெக்கார்ட் எல்லாமே பிரேக் பண்ணியிருக்கா? அப்படிங்கிற விஷயத்த பத்தி பேசப் போகிறோம். என்னென்ன சாதனைகள் இதுவரைக்குமே ஓஜி சம்பவம் பாடல் பண்ணியிருக்கு. இத பத்தியும் ரொம்ப டீட்டெயிலா பேசப் போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தோட முதல் பாடலுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ படத்தோட அஃபிஷியலான பாடல ரிலீஸ் பண்ணுவோம். ப்ரீ அனௌன்ஸ்மென்ட் குடுப்பதற்கு முன்பே நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் படத்தோட பாடல் ரீ ரெக்கார்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. படத்தோட பாடல் முடியப் போகிறது. அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் அடுத்தடுத்து குடுத்திருந்தாங்க. இதனால பாடல் மீது எதிர்பார்ப்பு அதிகமாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் அஜித் அவர்களோட பாடல ப்ரீ அனௌன்ஸ்மென்ட் அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ப்ரீ அனௌன்ஸ்மென்ட் குடுத்து ரிலீஸ் பண்ண ஒரே பாடல் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஓஜி சம்பவம் பாடல் தான். மேக்கிங் வீடியோவோட சேர்த்து படத்தோட பாடலோட ரிலீஸ் தேதிய அனௌன்ஸ் பண்ணி பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இந்த பாடல் என்னென்ன சாதனைகள் படைத்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். கரெக்ட்டா 24 மணி நேரம் முடிவுல 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது 18ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 24 மணி நேரம் முடிவுல அப்டேட் ஆன வியூஸ் மட்டுமே 15 மில்லியன் வியூஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது யூடியூப்ல அப்டேட் ஆன வியூஸ். யூடியூப்ல ஒரு வியூஸ் காமிக்கும். அஃபிஷியலான வியூஸ் அப்டேட் ஆக லேட் ஆகும். 24 ஹவர்ஸ் மேல ஆகும். ஸோ அப்டேட் ஆன வியூஸ் 18 மில்லியன் வியூஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 24 மணி நேரம் முடிவுல 18 மில்லியன் வியூஸ் ஓஜி சம்பவம் பாடல் வாங்கியிருக்கு. ஸோ லைக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வாங்கியிருக்குன்னா, லைக்ஸும் இதே மாதிரி அப்டேட் ஆக லேட் ஆகுமான்னு கேட்டால், லைக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அப்டேட் ஆகாது. கரெக்டாக அப்பப்போ உடனே அப்டேட் ஆகிடும். கரெக்டாக 24 மணி நேரம் முடிவில் 5,50,000 லைக்ஸ் வாங்கியிருந்தது. எஸ் ஒரு சூப்பரான வியூஸ் லைக் கவுண்ட். ஆனால் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு லைக்கும் இந்த ஒரு வியூஸும் இதுக்கு முன்பு தளபதி விஜய் அவர்களோட திரைப்படங்களோட ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக தளபதி விஜய் அவர்களோட நான் ரெடி தான் பாடலை பீட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ரெடி தான் பாடல் ரிலீஸ் ஆகி கரெக்டாக 5 நிமிஷத்துல 2,00,000 லைக்ஸ் மேல வாங்கியிருந்தது. 2 நிமிஷத்துல 1,00,000 லைக்ஸ் மேல வாங்கியிருக்கு. 9 நிமிஷத்துல 3,00,000 லைக்ஸ் வாங்கியிருக்கு. கரெக்டா 15 நிமிஷத்துல 4,00,000 லைக்ஸ் வாங்கியிருக்கு. 24 நிமிஷத்துல 5,00,000 லைக்ஸ் மேல வாங்கியிருக்கு. 35 நிமிஷத்துல 6,00,000 லைக்ஸ் வாங்கியிருக்கு. 37 நிமிஷத்துல 6,50,000 லைக்ஸும், 47 நிமிஷத்துல 5,00,000 லைக்ஸும் வாங்கியிருக்கு. 1 மணி நேரத்துல 8,00,000 லைக்ஸும், 85 நிமிஷத்துல 900 லைக்ஸும் வாங்கியிருக்கு. 9,00,000 லைக்ஸ் வாங்கியிருக்கு. கரெக்டா 1.5 மணி நேரம், அதாவது ரிலீஸ் ஆகி 2 மணி நேரத்திலே 1 மில்லியன் லைக்ஸ் தாண்டி நான் ரெடி தான் சாங் போயிருக்கு. இது நான் ரெடி தான் சாங்கோட இது விசில் போடு சாங்கை பொறுத்த வரைக்கும் விசில் போடு சாங் ரிலீஸ் ஆன 12 மணி நேரத்தில் 7,00,000 லைக்ஸ் வாங்கியிருந்தது. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன 24 மணி நேரத்தில் 1.1 மில்லியன் லைக்ஸ் வாங்கியிருந்தது. இது தளபதி விஜய் அவர்களோட கடைசி 2 திரைப்படத்தோட லைக் கவுண்ட். ஸோ இந்த ஒரு விஷயத்தை லைக்ல நம்ம ஓஜி சம்பவம் பிரேக் பண்ணியிருக்கான்னு கேட்டால் பிரேக் பண்ணலை. எஸ் ஓஜி சம்பவம் வெறும் 5,00,000 லைக்ஸ் தான் வாங்கியிருந்தது. இந்த சைடு பார்த்தா தளபதியோட நான் ரெடி சாங்லாம் அதாவது 35 நிமிஷத்துல 5,00,000 லைக்ஸ் வாங்கிவிட்டது. அதே மாதிரி இந்த சைடு விசில் போடு சாங்கும் 3 மணி நேரத்தில் 5,00,000 லைக்ஸ் மேல வாங்கிவிட்டது. அதனால தளபதி விஜய் அவர்களோட சாதனையை கொஞ்சம் கூட அஜித் அவர்களோட ஓஜி சம்பவத்தால் நெருங்க முடியவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதை தொடர்ந்து வியூஸை பொறுத்த வரைக்கும் விசில் போடு சாங் ரிலீஸ் ஆன கரெக்டா 24 மணி நேரத்துல 25 மில்லியன் வியூஸ் மேல வாங்கியிருந்தது. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன நான் ரெடி தான் சாங் 30 மில்லியனுக்கும் மேல வியூஸ் வாங்கியிருந்தது. அப்டேட் ஆன வியூஸ் 25 மில்லியன், அப்டேட் ஆகாம 20 மில்லியன் இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தா ஓஜி சம்பவம் பாடல் ரிலீஸ் ஆன 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 18 மில்லியன் வியூஸ் அப்டேட் ஆன வியூஸ் வாங்கியிருக்கு.
அப்டேட் ஆகாமல் 15 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. இதுலேயும் வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன் தளபதிக்கு மட்டும் எவ்வளோ வியூஸ் வருது, அஜித் அவர்களுக்கு வர இந்த பாட்டுக்கு வரல, பாட்டு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். இந்த சைடு பார்த்தா நீங்கள் விசில் போடும் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி வந்து நான் ரெடி தான் சாங்கும் எடுத்துக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு செலப்ரேஷன் சாங். இது வந்து விஜய் ரசிகர்களை தாண்டி மற்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து செலப்ரேஷன் சாங், எங்கே போனாலும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு பக்காவான சாங். ஆனால் இந்த சைடு பார்த்தா ஓஜி சம்பவம் பாடல் இது செலிப்ரேஷன் சாங் கிடையாது, ஒரு கேங்ஸ்டருக்கான சாங், ஒரு கேங்ஸ்டருக்கான ஒரு தீம் மியூசிக் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதை வந்து சில பேருக்கு தான் பிடிக்கும், ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேட்டால் தான் பிடிக்கும். எந்த இடத்துலையும் வந்து பப்ளிக்காக வந்து லைக் வந்து ஏதாவது செலிப்ரேஷன் நடக்கும்போது இதெல்லாம் போட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு சாங்கோட வியூஸ் ரெக்கார்டு எல்லாமே வந்து பெருமளவு கம்பேர் பண்ணும்போது. ஆனால் வந்து இதை வந்து அவ்வளோலாம் வியூஸ் வந்து வாங்காது, ஏன்னா வந்து இது ஒரு செலிப்ரேஷன் சாங் வந்து கிடையாது. இதுவே வந்து இந்த ஓஜி சம்பவத்தில் வந்து இன்னொரு சாங் வந்து இருக்குது, சரி குட் பேட் அக்லியில், அது ஒரு செலிப்ரேஷன் சாங். அது வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணியிருந்தா இதை விட அதிகமான வியூஸ் வந்து வாங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தில் எப்படி ஓப்பனிங் சாங் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு நல்ல சாங் வந்து, நல்ல சாங் சொல்கிறத விட செலிப்ரேஷன் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒரு பெருமளவில் ரீச் வாங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கீழே கமெண்ட்ல யாரும் திட்ட வேண்டாம். ஸோ ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு பாடலை வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, எவ்வளோ வெறித்தனமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த. ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் விஷயம். வாழ்க்கையில் வந்து 1000 பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் உங்களாவே ஏற்றுக்கிறது, நீங்கள் எந்த தப்பு செஞ்சாலும் உங்களை வந்து ஒரு நல்லவனாகவே பார்க்குறது உங்கள் குடும்பத்தால் மட்டுமே முடியும். அதுதான் எல்லாமே. அதுக்காக யாரையுமே எதுக்காகவுமே விட்டுறாதீங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் விஷயம். அதாவது வந்து வாழ்க்கையில் வந்து 1000 பேர் வருவாங்க போவாங்க, ஆனால் எல்லாருமே உங்களாவே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் சின்ன தப்பு செஞ்சாலும் அவங்களுக்கு பெரிய தப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்கள விட்டுருங்க. உங்கள் குடும்பம் தான் எல்லாமே. ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்க யாருமே வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பாக பார்த்தாங்க, கொலையே பண்ணிட்டு வந்தாலும் உங்களாவே பார்ப்பாங்க. உங்கள் மேலே பாசம் மட்டுமே காமிப்பாங்க. ஓகே, மெயின் மேட்டருக்குள்ளே வந்துடலாம். குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஓஜி சம்பவம் பாடல் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ இந்த ஓஜி சம்பவம் பாடல் வந்து இதுக்கு முன்பு வந்த பாடலோட ரெக்கார்டு எல்லாமே பிரேக் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்னென்ன சாதனைகள் வந்து இது வரைக்குமே வந்து ஓஜி சம்பவம் பாடல் வந்து பண்ணியிருக்கு, இதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தோட முதல் பாடலுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ படத்தோட அஃபிஷியலான பாடலை வந்து ரிலீஸ் பண்ணுவோம், ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பதற்கு முன்பே வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் படத்தோட பாடல் வந்து ரீ ரெக்கார்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு, படத்தோட பாடல் வந்து முடிய போகிறது அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான அப்டேட் வந்து அடுத்தடுத்து வந்து கொடுத்துருந்தாங்க. இதனால் வந்து பாடல் மீது எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அஜித் அவர்களோட பாடலை வந்து ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட், அதாவது ஒரு 4 நாளுக்கு முன்னாடியே வந்து ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ரிலீஸ் பண்ண ஒரே பாடல் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஓஜி சம்பவம் பாடல் தான். மேக்கிங் வீடியோவோடு சேர்த்து படத்தோட பாடலோட ரிலீஸ் தேதியை அனௌன்ஸ் பண்ணி பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த பாடல் என்னென்ன சாதனைகள் வந்து படைத்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். கரெக்டாக வந்து 24 மணி நேரம் முடிவில் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது 18ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வந்து 24 மணி நேரம் முடிவில் அப்டேட்டான வியூஸ் மட்டுமே வந்து 15 மில்லியன் வியூஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து யூடியூப்ல அப்டேட்டான வியூஸ். யூடியூப்ல வந்து ஒரு வியூஸ் வந்து காமிக்கும், அஃபிஷியலான வியூஸ் வந்து அப்டேட் ஆக லேட் ஆகும், 24 ஹவர்ஸ் மேலே வந்து ஆகும். ஸோ அப்டேட்டான வியூஸ் வந்து 18 மில்லியன் வியூஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 24 மணி நேரம் முடிவில் வந்து 18 மில்லியன் வியூஸ் வந்து ஓஜி சம்பவம் பாடல் வந்து வாங்கியிருக்கு. ஸோ லைக்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வாங்கியிருக்குன்னா, லைக்ஸும் இதே மாதிரி அப்டேட் ஆக லேட் ஆகுமான்னு கேட்டால் லைக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அப்டேட் ஆகாது. கரெக்டாக அப்பப்போ உடனே அப்டேட் ஆகிடும். கரெக்டாக 24 மணி நேரம் முடிவில் 5,50,000 லைக்ஸ் வந்து வாங்கியிருந்தது. எஸ், வந்து ஒரு சூப்பரான வியூஸ் லைக் கவுண்ட். ஆனால் இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு லைக்கும் இந்த ஒரு வியூஸும் வந்து இதுக்கு முன்பு தளபதி விஜய் அவர்களோட திரைப்படங்களோட ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக வந்து தளபதி விஜய் அவர்களோட நான் ரெடி தான் பாடலை வந்து பீட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ரெடி தான் பாடல் வந்து ரிலீஸ் ஆகி கரெக்டாக வந்து 5 நிமிஷத்தில் வந்து 2 லட்சம் லைக்ஸ் மேலே வந்து வாங்கியிருந்தது. 2 நிமிஷத்தில் வந்து 1 லட்சம் லைக்ஸ் மேலே வந்து வாங்கியிருக்கு. 9 நிமிஷத்தில் வந்து 3 லட்சம் லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு. கரெக்டாக வந்து 15 நிமிஷத்தில் வந்து 4 லட்சம் லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு. 24 நிமிஷத்தில் வந்து 5 லட்சம் லைக்ஸ் மேலே வந்து வாங்கியிருக்கு. 35 நிமிஷத்தில் 6 லட்சம் லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு. 37 நிமிஷத்தில் வந்து 6,50,000 லைக்ஸும், 47 நிமிஷத்தில் 5 லட்சம் லைக்ஸும் வந்து வாங்கியிருக்கு. 1 மணி நேரத்தில் 8 லட்சம் லைக்ஸும்,
85 நிமிஷத்துல 900 லைக்ஸும் வந்து வாங்கியிருக்கு. 9,00,000 லைக்ஸ் வந்து வாங்கியிருக்கு. கரெக்ட்டா வந்து 1 1/2 மணி நேரம் அதாவது ரிலீஸ் ஆகி 2 மணி நேரத்திலே வந்து 1 மில்லியன் லைக்ஸ் வந்து தாண்டி வந்து நான் ரெடி தான் சாங் வந்து போயிருக்கு. இது நான் ரெடி தான் சாங்கோட இது. விசில் போடு சாங்க பொறுத்தவரைக்கும் வந்து விசில் போடு சாங் வந்து ரிலீஸ் ஆன 12 மணி நேரத்துல 7,00,000 லைக்ஸ் வந்து வாங்கியிருந்தது. அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆன 24 மணி நேரத்துல 1.1 மில்லியன் லைக்ஸ் வந்து வாங்கியிருந்தது. இது வந்து தளபதி விஜய் அவர்களோட கடைசி 2 திரைப்படத்தோட லைக் கவுண்ட். ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து லைக்ல வந்து நம்ம ஓஜி சம்பவம் பிரேக் பண்ணியிருக்கான்னு கேட்டா பிரேக் பண்ணல. எஸ் வந்து ஓஜி சம்பவம் வெறும் வந்து 5,00,000 லைக்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தது. இந்த சைடு பார்த்தா தளபதியோட நான் ரெடி சாங்லாம் வந்து அதாவது 35 நிமிஷத்துல 5,00,000 லைக்ஸ் வந்து வாங்கி விட்டது. அதே மாதிரி வந்து இந்த சைடு விசில் போடு சாங்கும் வந்து 3 மணி நேரத்துல 5,00,000 லைக்ஸ் மேல வந்து வாங்கி விட்டது. அதனால தளபதி விஜய் அவர்களோட சாதனையை கொஞ்சம் கூட வந்து அஜித் அவர்களோட ஓஜி சம்பவத்தால் நெருங்க முடியவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதை தொடர்ந்து வியூஸை பொறுத்த வரைக்கும் வந்து விசில் போடு சாங் ரிலீஸ் ஆன கரெக்டா வந்து 24 மணி நேரத்துல 25 மில்லியன் வியூஸ் மேல வந்து வாங்கியிருந்தது. இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன நான் ரெடி தான் சாங் வந்து 30 மில்லியனுக்கும் மேல வந்து வியூஸ் வாங்கியிருந்தது. அப்டேட் ஆன வியூஸ் வந்து 25 மில்லியன், அப்டேட் ஆகாம 20 மில்லியன் வந்து இருந்துச்சு. இந்த சைடு பார்த்தா ஓஜி சம்பவம் பாடல் வந்து ரிலீஸ் ஆன 24 மணி நேரத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து 18 மில்லியன் வியூஸ் வந்து அப்டேட் ஆன வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. அப்டேட் ஆகாம 15 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. இதுலயும் வந்து தளபதி விஜய் அவர்கள் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன் தளபதிக்கு மட்டும் எவ்வளோ வியூஸ் வருது, அஜித் அவர்களுக்கு வர இந்த பாட்டுக்கு வரல, பாட்டு நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா இருக்கும். இந்த சைடு பார்த்தா நீங்க விசில் போடும் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி வந்து நான் ரெடி தான் சாங்கும் எடுத்துக்கோங்க. இது வந்து கம்ப்ளீட்டான ஒரு செலப்ரேஷன் சாங். இது வந்து அஜித் விஜய் ரசிகர்களை தாண்டி மற்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து செலப்ரேஷன் சாங், எங்க போனாலும் செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பக்காவான சாங். ஆனா இந்த சைடு பார்த்தா ஓஜி சம்பவம் பாடல் இது செலிப்ரேஷன் சாங் கிடையாது. ஒரு கேங்ஸ்டருக்கான சாங், ஒரு கேங்ஸ்டருக்கான ஒரு தீம் மியூசிக் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதை வந்து சில பேருக்கு தான் பிடிக்கும். ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேட்டால் தான் பிடிக்கும். எந்த இடத்துலையும் வந்து பப்ளிக்காக வந்து லைக் வந்து ஏதாவது செலிப்ரேஷன் நடக்கும்போது இதெல்லாம் போட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து இது ஒரு சாங்கோட வியூஸ் ரெக்கார்டு எல்லாமே வந்து பெருமளவு கம்பேர் பண்ணும்போது. ஆனால் வந்து இதை வந்து அவ்வளோலாம் வியூஸ் வந்து வாங்காது. ஏன்னா வந்து இது ஒரு செலிப்ரேஷன் சாங் வந்து கிடையாது. இதுவே வந்து இந்த ஓஜி சம்பவத்தில் வந்து இன்னொரு ஒரு சாங் வந்து இருக்குது, சரி குட் பேட் அக்லியில். அது ஒரு செலிப்ரேஷன் சாங். அது வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளாக ரிலீஸ் பண்ணியிருந்தா இதை விட அதிகமான வியூஸ் வந்து வாங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தில் எப்படி ஓப்பனிங் சாங் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு நல்ல சாங் வந்து நல்ல சாங்னு சொல்றதை விட செலிப்ரேஷன் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒரு பெருமளவில் ரீச் வாங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கீழே கமெண்ட்ல யாரும் திட்ட வேண்டாம். ஸோ ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு பாடலை வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, எவ்வளோ வெறித்தனமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்த. ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்க தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.